சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல 11 அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் அஜின்ஸ் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நவீன் சந்திரா, அபிராமி, திலகன் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சென்னையில மர்மமான முறையில தொடர் கொலைகள் நடக்குது. இறந்தவங்க யார் அப்படின்னு தெரியாத வகையில உடலை எரிச்சு பொது இடங்கள்ல போடுறான் சைப்ரோ கொலையாளி. இன்னொரு பக்கம் இந்த கேஸை விசாரிக்கிற காவல்துறை அதிகாரிக்கு ஒரு சின்ன துப்பு கூட கொடுக்கல. இந்த தொடர் கொலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எதிர்பார்க்காத விதமா இந்த கேஸை விசாரிக்கிற காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி கோமா நிலைக்கு போயிடுறாரு. இதனால இந்த கேஸை வேற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கைமாத்துறாங்க. அவங்க தான் நம்ம நாயகன் நவீன் சந்திரா. இந்த கேஸை விசாரிக்க தொடங்கின உடனே ஒரு சின்ன துப்பு கிடைக்குது. அந்த துப்பை வச்சு கொலை செய்யப்பட்டவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொலையாளி யாரு, கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஏன் கொலையாளி தொடர் கொலைகளை பண்றான் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமாகவும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் மூலமாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த 11. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கும் இந்த படத்தினுடைய கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது போல இந்த டைட்டில்ல ஒரு மர்ம முடிச்ச வச்சு ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை மூலமாகவும், அதே போல இந்த கொலையாளி யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் கொண்டு வைப்பாங்க. இதனால பார்வையாளர்களுக்கு இந்த படத்தை ரொம்ப ஒரு பரபரப்பா உச்சத்துக்கே கொண்டு போயிருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய நாயகன் நவீன் சந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமான முகத்துடனும் இறுக்கமான மனநிலையுடன் தான் இருப்பாரு. ஆனால் தெளிவான சிந்தனையுடனும் வேகமான செயல்பாடுடனும் இவர் விசாரிக்கிற அந்த வழக்காகட்டும், கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதாகட்டும் ரொம்ப வேகமான செயல்பாடுடனும் சிந்தனையுடனும் செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காவல்துறை அதிகாரிக்கு அளவெடுத்து கச்சிடு மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துல கச்சிதமா பொழிந்திருக்காரு. அதாவது ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் மொழியாகட்டும், வசன உச்சரிப்பா இருக்கட்டும், சண்டை காட்சியா இருக்கட்டும் கச்சிதமா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோவா தன்னை முழுமையா வந்து நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பள்ளி தலைமை ஆசிரியர் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம அபிராமியா இருக்கட்டும், அதே போல காவல்துறை இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய திலீபனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு பொருத்தமான கதாபாத்திரங்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்ற நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய நடிப்பை சிறப்பாக கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டி இமான் முதல் முறையா ஒரு சஸ்பென்ஸ் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. மற்ற படங்கள்ல இருந்து ஒரு வித்தியாசமான இசையை கொடுத்திருக்காரு. பாடல்களுக்கும் ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருக்காரு. மொத்தத்துல அவருக்கே ஒரு புதிய அனுபவமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு இரவு நேர காட்சிகளை ரொம்ப அழகா படமாக்கியிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் காட்சிகளை ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய சைக்கோ கொலையாளியை விட மற்ற கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய லோகேஷ் அஜின்ஸ், அதாவது கொலை செய்யப்பட்ட நபர்கள் யாரு, அவங்களை ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்வையாளர்கிட்ட எழுப்பி முதல் பாதியை ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு. இரண்டாம் பாதியில கொலையாளி யார் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்காரு. அந்த கொலையாளி யார் அப்படிங்கிற சஸ்பென்ஸை உடைஞ்சதுக்கு பிறகு அடுத்தடுத்து யூகிக்க முடியாத காட்சிகளை கொடுத்து பார்வையாளர்களை சீட் வழியில உட்கார வச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் கொண்டு போயிருக்காரு. மொத்தத்துல ஒரு முழுமையான ஒரு வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தை கொடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த 11 வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/4. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.